ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, சந்தேகம் காதலின் சந்தோஷத்துக்கு எதிரி. காதலன் மேலே காதலிக்கு சந்தேகம். இதை நிவர்த்தி செய்யறதுக்காக தோழியை நாடி போகிறா. தோழி உதவி செஞ்சாலா இல்லையா? இதுதான் கதை. கேட்போமா? சந்தேகம் காதலின் சந்தோஷத்துக்கு எதிரி. அன்று சுமதி சுந்தரை சந்தித்தாள். சுந்தர், உன்னுடன் மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டியிருக்கிறது. சில நேரம் எனக்கு ஒதுக்க முடியுமா? தாராளமாக. அப்படியானால் வா, அந்த பெஞ்சில் போய் இருந்து பேசுவோம். அது சரி, உனக்கு காப்பிக்கு சுகர் வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம், சின்ன கப் போதும். சுமதி கடைக்கு போய்விட்டால் இருவருக்கும் காப்பி வாங்கி வர. என்ன பேசப் போகிறாள் சுமதி என்ற சிந்தனையுடன் சுந்தர் பெஞ்சில் போய் அமர்ந்தான். அருகில் இருந்த மரத்திலிருந்து மலர்கள் அவன் மேல் சொரிந்தன. அவன் தன் காதலி மைத்திலியுடன் அந்த பூங்காவுக்கு பல தடவை வந்திருக்கலாம். இப்போது அவன் அமர்ந்து இருக்கும் பெஞ்சிலிருந்து அவளுடன் நீண்ட நேரம் பேசியிருக்கின்றான். இருவரும் ஒன்றாக போய் காபி குடித்திருக்கிறார்கள். அவள் சற்று குடித்துவிட்டு அவனிடம் குடிக்க கொடுப்பாள். அவனும் அதே மாதிரி செய்வான். அது நினைவுக்கு வந்தது. இன்றுதான் முதல் தடவை அந்த பேச்சிலிருந்து சுமதியுடன் பேசப்போகிறான். அப்படி என்ன பேச இருக்கிறார் என்று யோசித்தான் சுந்தர். அந்த நேரம் சுமதி பக்கத்தில் இருந்த தேநீர் கடைக்கு சென்று 2 கப்களில் காபி வாங்கி கொண்டு வந்து சுந்தர் அருகே நெருக்கமாய் அமர்ந்தாள். ஒரு கப்பை சுந்தரிடம் கொடுத்துவிட்டு சுமதி தன் கையில் இருந்த காப்பியை குடிக்க ஆரம்பித்தாள். சுமதி, நீ ஏதோ என்னோடு பேச வேண்டும் என்று சொன்னாயே, என்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சுந்தர் ஆவலுடன் கேட்டான். நீ முதலில் காப்பியை குடி, நான் விஷயத்தை சொல்லுறேன் என்று சுமதி சொன்னாள். கப்பிலிருந்து கொஞ்சம் காப்பியை சுந்தர் பருகினான். உனக்கு பிடித்து கொண்டதா? சுமதி கேட்டாள். எதை சொல்லுகிறாய்? சுந்தர் கேட்டான். காப்பியை தான் சொல்கிறேன். நீ சொன்ன மாதிரி சுகர் போடவில்லை, அதுதான் கேட்டேன். பிடித்து கொண்டது. சுமதி, நீ என்னிடம் கேட்க வேண்டிய விஷயத்துக்கு வா. அவசரப்படாதே சுந்தர், சொல்லுறேன் கேள். இங்கே பார் சுந்தர், நீயும் நானும் என் சிநேகிதி மைத்திலியும் ஒன்றாக படித்தவர்கள், நீண்ட காலம் பழகியவர்கள். நான் படிக்கும்போதே என் மனதுக்குள் உன்னை காதலிக்க தொடங்கிவிட்டேன். உன்னிடம் சொல்ல தயங்கினேன், ஏனென்றால் உன் மனதை நான் அறியவில்லை. ஒரு நாள் எனக்கு மற்றவர்கள் சொல்லி தெரிய வந்தது, நீ மைத்திலியை காதலிக்கிறாய் என்று. அவளுக்கு முன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாதது என் தவறுதான். இப்ப நீ என்ன சொல்லுகிறாய்? நான் மைத்திலியை காதலிக்கிறேன் என்று அவளிடம் சொன்னபோது அவளும் தான் என்னை காதலிப்பதாக சொன்னாள். எனக்கு அவளின் ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு பிடித்து கொண்டது. அதோடு என் பெற்றோருக்கு அவளின் பெற்றோரை தெரியும். அதுதான் உன் காதலுக்கு முக்கிய காரணமா? ஆமாம், அதுதான் காரணம். இல்லை, அதுவல்ல காரணம். நீ என்ன சொல்லுகிறாய் சுமதி? அவளின் பெற்றோர் என் பெற்றோரை விட செல்வந்தர்கள். அதோடு அவளின் அப்பா அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறார். அதன் மூலம் நீ நல்ல உத்தியோகம் பெற வாய்ப்புண்டு. என்ன விசரக்கதை பேசுகிறாய் சுமதி? நீ அவளுக்கு முன் உன் மனதில் உள்ளதை எனக்கு சொல்லியிருந்தால் கூட நான் அவளை தான் காதலித்து இருப்பேன். நான் அவளை தவிர வேறு ஒருத்திக்கும் என் மனதில் இடமில்லை. சரி, அது நான் செய்தது தவறுதான். இப்பொழுது நான் என் மனதை திறந்து சொல்கிறேன். நான் உன்னை மனமாற காதலிக்கிறேன். நீ அவளின் காதலை மறந்து என்னை வேண்டாம் என்று சொல்லாமல் என் காதலை ஏற்றுக்கொள்வாயா? அது முடியாது சுமதி. அவளை நான் ஏமாற்ற மாட்டேன், இது உறுதி. அவள் தன் காதலை அவளின் பெற்றோருக்கு சொல்லி அவர்களின் சம்மதத்தை பெற்றுவிட்டாள். இருக்கட்டுமே, ஒருவேளை அவள் உன்னை விட அழகானவன், படித்தவன், பணம் உள்ளவனை அவள் சந்தித்தால் அவள் மனம் மாறலாம் அல்லவா? அது நடக்காது. ஏனென்றால் மைத்திலி அப்படிப்பட்டவள் அல்ல, சுந்தர் சொன்னான். அப்போ உன் முடிவை மாற்ற மாட்டாயா? முடியாது, முடியாது சுமதி. என்னால் மைத்திலியை ஏமாற்ற முடியாது. உண்மைதான் சொல்லுகிறாயா நீ? சுமதி, இன்னும் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. எங்கள் மனங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்து விட்டது. உனக்கு அவளை விட படித்த பணக்காரி அழகி கிடைத்தால் நீ மனம் மாற மாட்டாயா? இது என்ன கேள்வி சுமதி? நீ என்னை பற்றி இவ்வளவுதான் அறிந்து வைத்திருக்கிறாய். நான் இதை ஏன் கேட்டேன் என்றால், நான் என் சிநேகிதி ஒருத்தி சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த ஊர் அரசியல்வாதி ஒருவரின் மகளை நீ காதலிக்கிறாய் என்று. அவளும் உன்னை விரும்புகிறார் என்று. அது உண்மையா? இதெல்லாம் ஒரு வதந்தி. நீயும் அதை நம்புகிறாயா? என் காதலுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதே சுமதி. சரி சுந்தர், நீ மனம் மாறி என்னை காதலிக்க மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு. நான் உன்னை மறந்து விடுகிறேன். அப்படி நான் சொல்வதை நீ நம்ப முடியவில்லை என்றால் நான் உன் தலையில் என் கை வைத்து சத்தியம் செய்கிறேன், சரியா? சுந்தர் சொன்னான். சுந்தர், அது வேண்டாம். நான் உங்கள் காதலுக்கு தடையாக இருக்க விரும்பவில்லை. சுமதி சொன்னாள். நான் உன்னுடன் பேசியதை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அவள் அறிந்தால் கவலைப்படுவாள். தன் சிநேகிதி என்னை காதலிக்கிறாள் என்று. சரி சுந்தர், நான் மேலும் இதை பற்றி உன்னிடம் பேச விரும்பவில்லை. நீயும் மைத்திலியும் திருமணம் செய்து மனநிறைவுடன் நீண்ட காலம் வாழ்க.
நன்றி சுமதி, உன்னுடைய வாழ்த்துக்களுக்கு. எனக்கும் உனக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை பற்றி ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன். இது என் வாக்குறுதி என்றாள் சுமதி. இது நடந்து மறுநாள் சுமதியும் மைதிலியும் சந்தித்தார்கள். என்ன சுமதி, சுந்தரை சந்தித்து பேசினாயா? பேசினேன். சுமதி, நீ பேசிய பின் நான் அவர் மேல் வைத்திருந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து விட்டாயா? ஆமாம், நான் சுந்தரோடு பேசினேன். உனக்காக நான் அவனுக்கு பொய் சொல்ல வேண்டி வந்தது. என்ன பொய் சொன்னாய் சுமதி? நான் சுந்தரை காதலிக்கிறேன் என்று பொய் சொன்னேன். உனக்கு தெரியும் தானே நான் உன் அண்ணாவை தான் காதலிப்பது. சுந்தர் வேறு ஒருத்தியை காதலிப்பதாக எனக்கு தெரிந்தவள் ஒருத்தி எனக்கு சொன்னாள். அதனால் என் மனதில் பயம் வந்துவிட்டது. அதனால் தான் உன்னை நாடி நான் உதவி கேட்டேன். இல்லாவிட்டால் உன்னிடம் கேட்டிருக்க மாட்டேன். நீ அவர்கள் சொன்ன கதையை நம்பினாயா? அதை முதலில் நான் நம்பவில்லை என்றாலும் சுந்தரை பரீட்சித்து பார்க்கலாம் என்று முடிவெடுத்தேன். அதனால் தான் உன்னிடம் வந்தேன். நீ போய் அவனை காதலிப்பதாக சொல்லி ஒரு நாடகமாடி அவன் மனது ஒரு உறுதியானது என்பதை அறிந்து வந்து எனக்கு சொன்னதுக்கு மிகவும் நன்றி. மைதிலி, நீ ஒரு சந்தேக பிராணி. காதலுக்கு சந்தேகம் ஒரு விஷம் போன்றது. சந்தோஷத்தை கெடுத்துவிடும். சுந்தர் ஒரு நல்லவன். அவன் உன்னை உண்மையாக காதலிக்கிறான். இது நான் அவருடன் பேசியதிலிருந்து அறிய முடிந்தது. அவனுக்கு தெரியாது நான் உன் அண்ணனை காதலிக்கிறேன் என்று. அதனால்தான் நீ வெகு சீக்கிரம் என் அண்ணியாக போகிறாய். அதனால் உன்னிடம் இந்த உதவியை கேட்டேன் என்றாள் மைதிலி. நீ சரியான பொல்லாதவள். இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டாய். ஒன்றும் யோசிக்காதே சுமதி. என் திருமணம் முடிந்த பின் உன் திருமணம் என் அண்ணனுடன் நிச்சயம் நடக்கும். இது என் வாக்குறுதி. நீ செய்த இந்த உதவிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். எனக்கு தெரியும் சுந்தர் மனம் மாறக்கூடியவன் அல்ல என்றாலும் சில வதந்திகள் என்னை நிலக்குழைய வைத்துவிட்டது. சந்தேகம் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது நல்லதல்ல. நீங்கள் இருவரும் எந்த விதத்திலும் சந்தேகம் வர இடம் கொடுக்காதே. சமூகம் பலவிதமாக பேசும். அதை காதில் போட்டு கொள்ளாதே. உண்மையான காதலுக்கு சந்தேகம் ஒரு வைரஸ். அதை நினைவில் வைத்துக்கொள். இது போன்ற உதவிகளை கேளாதே. இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் என்றாள் சுமதி. சுமதி, என்னை மன்னித்து விடு. என் மனம் வேதலித்த மனம் என்பதை நான் உன்னிடம் கேட்ட உதவி மூலம் அறிந்துவிட்டேன். இனி ஒருபோதும் நான் சுந்தரை சந்தேகப்பட மாட்டேன். இது உறுதி என்றாள் மைதிலி. ஒன்று மட்டும் சொல்கிறேன் மைதிலி, நீண்ட காலம் உங்கள் காதல் நாடகத்தை நடத்த வேண்டாம். வெகு விரைவில் உனது பெற்றோரினரதும் சுந்தரின் பெற்றோரின் ஆசி பெற்று திருமணத்தை நடத்திவிடுங்கள். அதன் பின்தான் என் திருமணம். நான் உன்னை அண்ணி ஆகிவிடுவேன் என்றாள் சிரித்தபடியே சுமதி. போடி கள்ளி, இந்த உதவியை செய்துவிட்டு என் மூலம் உன் காதலுக்கு ஆதரவு பார்க்கிறாயா? ஆமாடி மைதிலி, நீ என் முதுகை சொறி, நான் உன் முதுகை சொரிகிறேன், அவ்வளவுதான் என்றால் கண் சிமிட்டியபடியே சுமதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சந்தேகங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய கொடிய நோயின்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இது ஒன்று போதுங்க. மைதிலிக்கு சுந்தர் மேலே ஒரு சந்தேகம். ஆனால் அது அவளோட தோழியை வச்சு நிவர்த்தி பண்ணிக்கிட்டான். ஆனால் இதுவே தொடர்ந்தா அவங்க வாழ்க்கை என்னாகும்னு பார்த்துக்கோங்க. சுமதி மைதிலிக்காக உதவி செஞ்சாலும் மைதிலியை கண்டிச்சும் விட்டுருக்கா. இனிமே இப்படி நடக்காது. இவங்க வாழ்க்கை ஹாப்பி தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாடா, பாய்.